ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரான அட்டகாசமான ஒரு சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடயுமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இந்த சட்னி வச்சுட்டா நீங்க எப்பயும் சாப்பிட்றத விட 2 தோசை 2 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அடிபொலியா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு சூப்பரான அட்டகாசமான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். என்னடா சட்னிக்கு லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுவோமே இப்போயே கடுகு சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க. இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கடுகு உளுந்தம் பருப்புலாம் வதக்கி வச்சு அரைச்சி நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்தா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக செவந்துருச்சு. இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 10 சேர்த்துக்குங்க. இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக வறுத்தா போதும். மீடியம் சைஸ்லேயே வச்சு வறுத்துக்குங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா வதங்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை லாஸ்ட்டாக தாளித்து கொட்டும் போது பிள்ளைங்கள்லாம் எடுத்து வெளில போட்டு சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலும் எல்லாருமே வெளில எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி அதிலே வதக்கிட்டு அரைச்சிட்டோன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு சத்துக்கு சத்தும் ஆச்சு. இப்போ ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கரிஞ்சிரும். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் இந்த சட்னி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சட்னி அரைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காயும் 1/4 மூடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்பவும் நல்லா தான் இருக்கும் சட்னி. தேங்காய் சேர்த்தா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம காஞ்ச மிளகாயும் தேங்காய் சில்லையும் மட்டும் தனியாக எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். திருவண்ண தேங்காவாக இருந்தால் தனித்தனியாக அரைக்க வேண்டாம், எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம். அதனால் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
ரொம்ப வலுவலுன்னு நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்பெஷல் சட்னி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் தாளிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் தாளிக்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே கடுகு உளுந்தெல்லாம் வறுத்து வச்சு தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த வாசனையே செம்மையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாளித்து விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம விவசாய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.